ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஸ்லோப்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்லோப் அப்படின்னா தமிழில் சாய்வு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். ரோடு வந்து எப்போவுமே எல்லா இடத்துலையும் இப்படி கரெக்டாக ஹாரிசான்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடத்துல இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். மேபி இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லாவே இப்படி மேலே எழும்புறதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆங்கிள் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். இந்த ஆங்கிள் பெருசாக பெருசாக ஸ்லோப்பும் வந்து பெருசாகிட்டே வரும். இப்படியே இது மேலே போக போக இந்த ஆங்கிளும் கண்டிப்பாக என்ன ஆகும், பெருசாகும். இந்த ஆங்கிள் எதை பேஸ் பண்ணி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன். ஸ்லோப்புன்ற ஐடியாவை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற லென்த்து வந்து இப்போ ஒரு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் இப்போ பக்கத்தில் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கேன் அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து பெருசாகிட்டே வரும் கண்டிப்பாக. ஆனால் இதே கொஞ்சம் தூரமாக வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் கண்டிப்பாக சின்னதாகிட்டே வரும். இப்போ இந்த ஆங்கிள் வந்து எதை பேஸ் பண்ணி மாறும் அப்படின்னா, இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற லென்த்தும் இந்த கீழே இருக்கிற லென்த்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஆங்கிள் வந்து ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகும். இது வந்து நல்லா தூரமாக இருந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த லென்த் நல்லா பெருசாக இருந்தது அப்படின்னா ஆங்கிள் வந்து ரொம்ப குட்டியாக ஃபார்ம் ஆகும், கம்மி ஸ்லோப் அப்படின்னு அர்த்தம். இது அப்படியே ஆப்போசிட்டில் வந்து லென்த்தே இல்லை, இப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்லோப்பே இருக்காது. அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்லோப் வந்து 0ன்னு சொல்லுவோம். எப்போவுமே ஒரு ஹாரிசான்டலோட ஸ்லோப் வந்து கண்டிப்பாக 0 தான். இப்போது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்லோப்போட ஐடியா உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிடும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம இதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் இந்த ஆப்போசிட் சைடையும் இந்த அட்ஜசன்ட் சைடையும் பேஸ் பண்ணி தான் மாறிட்டே வரும். ஸோ நார்மலாக இதை பாருங்களேன், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருக்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இது வந்து ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். 90 டிகிரிக்கு எதிரில் இருக்க பெரிய சைடு வந்து ஹைபாட்டனஸ் சைடுன்னு சொல்லுவோம். நம்ம தீட்டா எதை பொறுத்து மாறுது, ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் பொறுத்து தான் மாறுது. அப்போ ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் வச்சு எழுதக்கூடிய தீட்டா என்ன தீட்டான்னு பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா. ஏன்னா டேன் தீட்டாவை தான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தீட்டா வந்து ஆக்சுவலாக டேன் தீட்டாவாக இருந்தால் அது வந்து ஒரு ஸ்லோப்பை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு நம்ம 100% சொல்ல முடியும். பேசிக்காக முதல் ஃபார்முலா ஸ்லோப்பை வந்து எம்ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. எம்மோட ஃபார்முலா என்னன்னா டேன் தீட்டா தான். இதை வந்து எப்படின்னு சொல்லுவாங்கன்னா எவ்வளோ தூரம் இந்த லைன் வந்து ரேஸ் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஸ் பை ரன் அப்படின்னு சொல்லி கூட இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி மேம், இது வந்து ஆங்கிள் கொடுத்தா ஓகே டேன் தீட்டான்னு போட்டுக்கலாம். ஆனால் ஆங்கிளே கொடுக்காம சில டைம் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறாங்களா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன பேசிக் ஃபார்முலா தான். இப்போ நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இப்போ கிராஃபில் ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த லைனோட இந்த எண்டிங் பாயிண்ட் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்லேயும் ஒய் ஆக்சிஸில் ஒரு பிளேஸ்லையும் இது வந்து பிளாட் ஆகிருக்கும். இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து நம்ம x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்லையும் ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்லையும் பிளாட் ஆகிருக்கு. இதை வந்து x2, y2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் அப்படின்னாலே ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறது தான். உங்களோட ஆங்கிள் வந்து உங்களோட பேஸில் எவ்வளோ பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கோ அதுதான் அதோட ஸ்லோப். நான் இப்போ இது சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் இந்த லைனோட ஸ்லோப்பாக இருக்கும். இந்த லைன் எவ்வளோ தூரம் போனாலும் அதே ஸ்லோப்பை தான் மெயின்டைன் பண்ணும். இந்த ஆங்கிளை ஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்களேன், இந்த ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறான். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா பேரலல் லைனில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இந்த ஆங்கிளை தான் நம்ம ஃபைன் பண்ணோம், அதுதான் நம்மளோட ஸ்லோப். இந்த ஆங்கிளை ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஆங்கிள் ஆக்சுவலாக தெரியாது, ஆனால் அதை நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா டேன் தீட்டா ஃபைன் பண்ணிவிட்டு அதுதான் ஸ்லோப்புன்னு சொல்ல முடியும்ல. இப்போ டேன் தீட்டா வேணும்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு வேணும். ஸோ ஆப்போசிட் சைடோட லென்த்தும் அட்ஜசன்ட் சைடோட லென்த்தும் தெரிஞ்சால் டேன் தீட்டாவை சொல்லிடலாம். இந்த ஆப்போசிட் சைடோட லென்த் அப்படின்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், சப்போஸ் இது y1ன்ற பாயிண்ட் வந்து 1ன்னு வச்சுக்கலாம், இந்த y2ன்றதை வந்து ஒரு 7ன்னு வச்சுக்கலாமா. இப்போ இந்த 1லேருந்து 7 வரைக்கும் இந்த லைன் வந்து ரேஸ் ஆகிருக்கு. அப்போ இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 7 - 1 கண்டிப்பாக இது 6 யூனிட் இருக்கும். அதனால இந்த லென்த்தை வந்து y2 - y1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த லைன் வந்து என்ன ஆயிருக்கு, ரன் ஆயிருக்கு. இதோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இது வந்து ஒரு 2 யூனிட், இது வந்து ஒரு 5 யூனிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 2லேருந்து 3 வரைக்கும் இருக்க இந்த லைனோட லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் 2 மைனஸ் பண்ணால் இது வந்து 3 யூனிட். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட் சைடு கண்டிப்பாக 3 யூனிட்னு சொல்ல முடியும்ல. அந்த 3யை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், x2லேருந்து x1 மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் சைடு வந்து y2 - y1, அட்ஜசன்ட் சைடு வந்து x2 - x1. அப்போ நம்ம tan தீட்டாவோட ஃபார்முலா படி
ஆப்போசிட் சைடு வந்து y2 மைனஸ் y1, adjacent சைடு வந்து x2 மைனஸ் x1 அப்படின்னு சொல்லிக்கலாம். tan தீட்டான்றது வேற எதுவும் இல்லை, ஸ்லோப்பை தான் நம்ம tan தீட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால நம்ம tan தீட்டாவோட பேசிக் ஃபார்முலா m is equal to y2 minus y1 by x2 minus x1 அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த tan தீட்டாவோட வேல்யூ தான் பேசிக்கா நம்மளோட ஸ்லோப். எந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாலும் y2 minus y1 by x2 minus x1 எழுதிட்டு அதுதான் ஸ்லோப்போட கரெக்டான வேல்யூ. இப்போ tan தீட்டானா ஸ்லோப்பை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முக்கியமாக ரெண்டு கேஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு லைன் இருக்குது, இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸாவோ இல்லை எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்குது, இந்த லைன் வந்து பேசிக் லைனோட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் கண்டிப்பாக 0 டிகிரி தான். ஆக்சுவலாக இந்த லைன் வந்து எலும்பவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்க ஆங்கிள் வந்து 0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதெல்லாம் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் m is equal to tan 0ன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இது ஃபார்ம் பண்ணியிருக்க ஆங்கிள் வந்து 0 தான். tan 0வோட வேல்யூ 0. ஸோ எந்த ஒரு லைனும் எக்ஸ் ஆக்சிஸாவோ இல்லை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாவோ இருந்தால் அதோட ஆங்கிள் ஃபார்மிங் வந்து 0 டிகிரின்றதுனால ஸ்லோப்பை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், 0ன்னு சொல்லிடுவோம். அப்போ எந்த ஒரு ஹாரிசாண்டல் லைனாக இருந்தாலும் அதோட ஸ்லோப் வந்து கண்டிப்பாக என்னதான் 0 தான். இதே லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இல்லாமல் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலால கூட கொஸ்டின்ல கொடுக்கலாம். ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைனை கொடுத்துட்டு இதோட ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்க. கரெக்டாக 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படி பார்த்தா tan தீட்டா தானே நம்மளோட ஸ்லோப்போட ஃபார்முலா, m is equal to tan தீட்டா. ஆனால் tan வந்து இங்கே என்னவா இருக்கு, 90 டிகிரியா இருக்கு. 90 டிகிரி அப்படின்றது வந்து நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். டேனோட 90 டிகிரி வந்து நாட் டிஃபைன் தான் நம்மளோட டேபிள் வேல்யூ. அதனால ஒரு வெர்டிக்கல் லைனுக்கு நம்மளால ஸ்லோப்பை ஃபைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து சாஞ்சே இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். நம்ம ஸ்லோப்புனாலே சாய்வுன்னு சொன்னேன் நான் பேசிக்காக. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்க உள்ள எனக்கு ஸ்லோப்பே கிடையாது. அதை நம்ம நாட் டிஃபைன் தான் சொல்லணும், கண்டிப்பாக 0ன்னு சொல்லவே கூடாது. இதை தான் சொல்லுவாங்க, ஒரு எக்கை வந்து கரெக்டாக 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணி ஒரு சுத்தியலால் அடித்தா கூட அது உடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்லோப் வந்து நாட் டிஃபைனாக இருக்கும்போது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி லைனுக்கு, அதாவது ஹாரிசாண்டல் லைனுக்கு ஸ்லோப் 0ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்டிக்கல் லைனுக்கு ஸ்லோப் வந்து நாட் டிஃபைன் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பேரலல் லைன் பர்பெண்டிகுலர் லைன் பற்றி பார்த்துடலாம். இப்போ ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ ரெண்டு லைன்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேரும் பேரலாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் லைன்ஸ். ஸோ இப்படி ரெண்டு லைன்ஸ் இருந்தது, ரெண்டு பேரும் பேரலாக இருந்தாங்க அப்படின்னா இந்த லைனோட ஸ்லோப்பை வந்து m1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், இந்த லைனோட ஸ்லோப்பை வந்து m2ன்னு எடுத்துக்கிறோம். இதோட ஸ்லோப்பை நம்மளால ஃபைன் பண்ணிட முடியும் tan தீட்டா அப்ளை பண்ணி. கண்டிப்பாக பேரலல் லைனாக இருந்தால் உங்களோட ஸ்லோப்ஸ் வந்து டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னு நம்ம சொல்லணும். இதே இது லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்தால், ஸோ பேரலல் லைன்ஸோட ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். பர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னா ரெண்டு லைன் இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க மீட் பண்ணியிருக்க அந்த எக்ஸாக்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு அர்த்தம். இந்த மாதிரி 90 டிகிரியாக இருக்கும்போது அந்த லைன்ஸுக்கு பேர் பர்பெண்டிகுலர் லைன்ஸ். இந்த லைனோட ஸ்லோப் வந்து m1, இந்த லைனோட ஸ்லோப் வந்து m2ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த m1ம் m2வையும் மல்டிபிள் பண்ணால் கரெக்டாக நமக்கு -1 கிடைக்கும். இதுதான் இதோட கண்டிஷனாக இருக்கும். இதில் ஒரு ஸ்லோப்பு கொடுத்துட்டு இன்னொரு ஸ்லோப்பு கேட்டாங்கன்னா மல்டிபிள் இருக்க m2 அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனுக்கு போகும். -1/m2 அப்படின்னு நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். இதை கண்டிப்பாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிச்சி எழுதணும்னா ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் த பர்பெண்டிகுலர் ஸ்லோப் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பர்பெண்டிகுலரோட ஷார்ட் ஃபார்ம். ஒரு லைனோட ஸ்லோப் 2/3 இருக்கு. அப்போ அதோட பர்பெண்டிகுலர் ஸ்லோப் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னா கொடுத்துருக்க ஸ்லோப்பை ரெசிப்ரோக்கலும் பண்ணுங்க, சிம்பிளும் மாற்றுங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கிடைச்சிரும். ஏன்னா இந்த m1ன்றது வந்து ரெசிப்ரோக்கலாகவும் மாறிட்டு நெகட்டிவ் சிம்பிளும் எடுத்தால் அதுதான் இன்னொரு ஸ்லோப்பாக இருக்கும் பர்பெண்டிகுலரில். எப்போவுமே பர்பெண்டிகுலர் ஸ்லோப் வேணும்னா கிடைச்ச ஸ்லோப்பை ரெசிப்ரோக்கலும் பண்ணணும், சிம்பிளும் மாற்றணும் அப்படின்னா நமக்கு பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கிடைச்சிரும். சப்போஸ் ரெண்டு லைன் வந்து மீட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து பேரலல் லைன்ஸும் கிடையாது, பெர்பெண்டிகுலர் லைன்ஸும் கிடையாது, ஏதோ ரெண்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனோட ஸ்லோப் வந்து m1னும் இந்த லைனோட ஸ்லோப் வந்து m2னும் கொடுத்துட்டு இதோட ஆங்கிளை ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேரலல் பெர்பெண்டிகுலர்னா டைரக்ட் கண்டிஷன் இருக்கு. பேரலல் லைனும் இல்லாமல் பெர்பெண்டிகுலர் லைனும் இல்லாமல் ஏதோ ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எப்படி மீட் பண்ணியிருக்கு கண்டுபிடிங்க, இதோட ஸ்லோப்ஸ் மட்டும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஸ்லோப்பை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் நம்மளோட tan தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி. tan theta is equal to m2 minus m1 by 1 plus m1 m2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலோட ப்ரூஃப் கூட நம்ம கிட்ட இருக்கு. ஸோ tan theta அப்ளை, tan thetaனா ஆக்சுவலாக ஸ்லோப்னு அர்த்தம். இந்த ஸ்லோப் வந்து ரெண்டு இன்டர்செக்டிங் லைன்ஸோட ஸ்லோப்ஸோட இந்த கண்டிஷனுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு வந்து மாடுலஸ் சைன் யூஸ் பண்ணோம். ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு சிம்பிளுக்குமே இது வந்து பாசிபிள் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலால அவங்க கொடுத்துருந்த m1 m2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கிளை நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபைன் பண்ணிட முடியும்.
ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஆங்கிள் கொடுத்தா tan θ, 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனோட ஸ்லோப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன்னா இப்போ ax பிளஸ் by பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு லைனோட ஈக்குவேஷன் இருக்கு. இதோட ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து x ஆக்சஸும் y ஆக்சஸும் ட்ரா பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த லைனோட ஈக்குவேஷன் இதுதான், ax பிளஸ் by பிளஸ் c தான் இதோட ஈக்குவேஷன். அப்போ இந்த லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா இதை டேரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்மேட் இருக்கு. எப்போவுமே ஒரு லைனோட ஈக்குவேஷனை நம்ம ஜென்ரல் ஃபார்ம் வந்து y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் c அப்படின்னு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இதில் இந்த mன்றது வந்து ஆக்சுவலாக ஸ்லோப், cன்றது வந்து y இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க. y இன்டர்செப்ட்னா என்ன அப்படின்னா இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது y ஆக்சிஸில் எந்த பாயிண்ட் வழியாக போதோ அதுதான் வந்து y இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கொடுத்துருந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஒய்யை தவிர மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் அனுப்ப போகிறோம். அப்போ by இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ax அந்த பக்கம் போனால் மைனஸ் as ஆகும், ப்ளஸ் c அந்த பக்கம் போனால் மைனஸ் c ஆகிடும். இந்த ஈக்குவேஷனில் நமக்கு y மட்டும் தான் வேணும். மல்டிப்பிள் இருக்க b அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். மைனஸ் ax பை b மைனஸ் c பை b அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் சிக்கு ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் m, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் யார் இருக்கா? மைனஸ் a பை b அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் a பை b அப்படின்றதான். எப்போவுமே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் என்னன்னு கேட்டாங்கன்னா மைனஸ் a பை பின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3x minus 4y plus 7 is equal to 0. What is the slope of this line அப்படின்னு கேட்டாங்கன்னா m is equal to formula minus aக்கு பதிலாக 3 கொடுத்துருக்காங்க by bக்கு பதிலாக minus 4 கொடுத்துருக்காங்க. அப்போ minus 4னு எழுதி 3 கட் பண்ணி 3/4 அப்படின்னு நம்ம எழுதணும். இப்படி தான் ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒரு parallel ஈக்குவேஷன் பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் கூட டைரெக்டாக நம்மளால் எழுத முடியும். இப்போ வந்து ax plus by plus c is equal to 0ன்ற லைனுக்கு பேரலாக இருக்க இன்னொரு லைனோட ஈக்குவேஷனை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா parallel லைன்ஸோட ஸ்லோப் எப்போவுமே ஈக்குவல் அப்படின்றதுனால இதே ஈக்குவேஷன் தான் அப்படியே இங்கே வரும். ax ப்ளஸ் by இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இதே மாதிரி ஈக்குவேஷன் இருக்கும், கான்ஸ்டன்ட் மட்டும் மாற்றிருந்தாங்கன்னா அது parallel ஈக்குவேஷனை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னாங்கன்னா இந்த ஏயோட கோஎஃபிஷியன்ட்டும் பியோட கோஎஃபிஷியன்ட்டும் பிளேஸ் மாறும். அதே மாதிரி ஒரு ப்ளஸ் வந்து மைனஸாகவும் கன்வெர்ட் ஆகிடும். அதாவது bx மைனஸ் ay ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு மாறி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக பர்பெண்டிகுலரோட ஈக்குவேஷனாக தான் இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.